தம்பிங்களா, நீங்க பிசினஸ் பண்றீங்க அல்லது ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்றீங்க, உங்க கடையை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? மார்க்கெட்டிங் இது தெரியாம பண்ணாதீங்க. ஒரு தம்பி வந்துட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். மார்க்கெட்டிங்ல 2 விதமான மெத்தட் இருக்கு. ஒன்று ஆன்லைன் மார்க்கெட்டிங், இன்னொன்று ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். நம்ம பழைய காலத்துல இருந்து நம்ம எல்லாருமே எப்படி வரோம்னா நோட்டீஸ் கொடுக்கறது, பிரிண்ட் அடிக்கிறது, அது வந்து பேப்பரில் வச்சு விட்றது, வீடு வீடாக போடுறது, இது மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு பேர் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் டிஜிட்டலில் கொஞ்சம் டிவியில் வந்தது. டிவியில் நம்ம நிறைய விளம்பரம் கொடுக்கறது இந்த மாதிரிலாம் வந்துச்சு. இப்போ டிவியும் போச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக மார்க்கெட்டிங் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா சோசியல் மீடியா பேஸ் பண்ணி இருக்குது. அப்போ நான் பழசு பண்ணக்கூடாதா? பழசும் பண்ணணும். ஏன்னா இப்போ எங்கிட்டே பார்த்தீங்கன்னா என்னுடைய டீமில் நிறைய பேருக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சது ஆஃப்லைன் மார்க்கெட்டிங். அவங்க ஆஃப்லைனில் போய் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இன்வைட் பண்ணுவாங்க. வரவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன், சர்வீஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க கஸ்டமருக்கு எடுத்து லாபம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அடுத்த ஜெனரேஷன், நமக்கு அடுத்த ஜெனரேஷன் இனிமே வந்துட்டு அவங்க ஆன்லைன் மார்க்கெட்டிங்கு, இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஆஸ் ஏ லீடராக, எனக்கு கீழே ஒரு 2 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. நான் ஒரு லீடர்ஷிப்பாக நான் என்ன பண்ணணும், 2 மார்க்கெட்டிங்கும் மாஸ்டர் பண்ணிட்டு ஆஃப்லைனும் எனக்கு தெரியணும், ஆன்லைனும் தெரியணும். ஏன் ஆன்லைன் தெரியணும்? ஆன்லைன் தெரிஞ்சாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லி கொடுத்து அவங்கள இந்த பிஸ்னஸ்லேயோ உங்கள் டீம்லேயோ கொண்டு வர வச்சு பர்ஃபார்ம் பண்ணால் தான் உங்கள் பிஸ்னஸ் லாங் டைம் போகும். ஸோ நீங்கள் எந்த கடை வச்சுருந்தாலும் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டும் பண்ணணும். ஆன்லைனில் பண்ணும்போது பாருங்கள், தம்பி சொன்னார் முன்னாடிலாம் எனக்கு வியூஸ் நிறைய, என்னப்பா சொன்னேன், வியூஸ் நிறைய முன்னெல்லாம் வந்து 100K மேல வியூஸ் போச்சு. அது என்ன ரீசன்? அது வந்து ப்ளூ டிக் வாங்கியிருந்தேன். அது ப்ளூ டிக்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டணும். அவங்க உங்க அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, உங்க நேச்சர் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி இப்போ நீ நோட்டீஸ் எவ்வளவு கடிச்ச? 10,000 ரூபாய்க்கு அடிச்சேன். 10,000 ரூபாய்க்கு நோட்டீஸ் அடிச்சாரு. நீங்க இனிமே என்ன பண்ணணும், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்ஸை 2ஆ பிரிக்கணும். ஆஃப்லைன் தனி, ஆன்லைன் தனி. பாருங்க, ஆன்லைனு இன்ஸ்டாகிராம்காரன் கம்பெனி வச்சிருக்கான், அவன் நடத்துறான், அவன் ஆளுங்க வச்சிருக்கான், சம்பளம் கொடுக்குறான், அவன் கம்பெனி நடத்தணும், ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும், ஈக்விட்டி ஷேர்ஸ் அதிகம் பண்ணணும்னா அவன் பணம் சம்பாதிக்கணும். அப்போ அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தா தான் அவன் என்ன பண்ணுவான், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நம்ம சம்மந்தமான ஆடியன்ஸுக்கெல்லாம் ரீச் பண்ணுவாங்க. நீங்கள் சும்மா வெறும் கையிலேயே முளம் போடலான்னு நினச்சா பண்ண முடியாது. ஸோ மார்க்கெட்டிங்னு செய்கிற எக்ஸ்பென்ஸ் நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் சரி, 200 100 ரூபாய்க்கு கூட பண்ணலாம். நீங்கள் எது பண்ணாலும் ஆன்லைனுக்கு பாதி, ஆஃப்லைனுக்கு பாதி எடுத்து வச்சு 2ஐயும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா சூப்பராக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும். எவ்வளோ டைமாக இருக்கு?